வெல்கம் பேக் பர்ஃபெக்ட் மீடியா தமிழ். ஸோ இந்த சீரீஸில் நாங்கள் Laravel ப்ராஜெக்டில் வந்து எப்படி இனிஷியேட் பண்ணுறது வந்து லாஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு ஒரு யூஸர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதா, அது MySQL DBயில் வந்து ஒரு யூஸரோடைய டேட்டாவை அப்படி பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் மெத்தடில் எப்படி என்கிரிப்ட் பண்ணுற விஷயம் வரைக்கும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், லாஸ்ட் வீடியோவில் செய்ததோட தொடர்ச்சி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட யூஸரை அப்படி லொக்கின் பண்ணுறது. ஸோ லொக்கின் பண்ணி அப்படி அந்த லொக்கின் பண்ண யூஸர்கிட்ட நேமை வந்து அந்த டேஷ்போர்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுறது, அதாவது ஆதென்டிகேஷன் அப்படி செய்கிற விஷயத்தான் உங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன், உங்களை ப்ரொஜெக்டை ரன் பண்ணி பண்ணிருக்கேன். ஸோ இது லாஸ்ட்டாக செய்த ப்ரொஜெக்ட் இவங்க ரன் இருக்குது. இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கும். ஸோ கேட்டகரி கிரியேட் பண்ணுற மாடல் ஆல்ரெடி செய்திருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து நான் யூஸரை அலவுட் பண்ணுறதை ட்ரெக்டாக போட்டு யூஸர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த MySQL DBயிலே இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்மின் ஒரு இமெயில் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ட் பாஸ்வேர்ட் வந்து என்கிரிப்ஷன் செய்திருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டிலையும் வச்சு, அதாவது இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு எப்படி இந்த அட்மினோட யூஸரை வந்து லொக்கின் பண்ணுறதுன்ற விஷயம் தான் இப்போ செய்யப்படும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், எங்களோட ப்ராஜெக்டில் வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம், ஒரு பிளேட் ஃபைல் வந்து உருவாக்க போகிறோம். ஸோ பண்ணுறோம். ஸோ PHP artisan make livewire login. ஸோ லொக்கின் அந்த பிளேட் ஃபைலும் அதுக்குரிய கமாண்ட் ஃபைலும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு இங்கே பிளேட் ஃபைல் ஆகிட்டு லொக்கின் பிளேட் அண்ட் இந்த லொக்கினுடைய கமாண்ட் ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஸோ லே அவுட் எங்களோட மாஸ்டர்ஸில் இருக்கிற லேஅவுட்டில் இருக்கிற மாஸ்டர் ஃபைல். மாஸ்டர். ஸோ இந்த விஷயங்கள் தெரியாதாக ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோஸையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல கிளாரிஃபிகேஷன் தரும். ஸோ மாஸ்டர். ஸோ இதை லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நான் ஒரு ரெண்டு விஷயம் டிக்ளேர் பண்ண போகிறேன். அதாவது எங்களுக்கு தேவையான வேரியபிள். ஸோ அப்ளேஸ் சைன். ஸோ PHP பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சின்றது வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது. ஸோ இமெயில் அண்ட் அப்ளேஸ் சைன் பாஸ்வேர்ட் அண்ட் ஒரு காமனான ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணுறேன். என்னோட மெசேஜை காட்டுறதுக்காண்டி ஸோ அப்ளேஸ் சைன் மெசேஜ். ஸோ இந்த விஷயம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நாங்கள் எங்களுடைய ஜூஐயை இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் எழுத போகிறேன், ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஸோ டூ லொக்கின். ஸோ இதுக்குள்ள தான் அதுக்குரிய ஈவெண்ட்டில் எழுத போகிறேன். லொக்கின் ஈவெண்ட்டில் எழுத போகிறேன். ஸோ இது வந்து இனிஷியல் பேஸ் செட் பண்ணி ஆச்சு. இதோட பிளேட் ஃபைலில் வந்து ஜஸ்ட் ஒரு லொக்கின் ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு பூட்ஸ்ட்ராப் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ div.path body அண்ட் ஒரு ட்ரோ கொண்டு போகிறோம். ட்ரோ. ஸோ அந்த ட்ரோவில் வந்து ஒரு செலக்ட் பண்ணுறேன். 12 போடுறேன். இதில் ஹோம் கண்ட்ரோல் உண்டு. ஸோ இதை வந்து இன்புட் டெக்ஸ்ட் அண்ட் வய மாடல் வந்து நான் லிங்க் பண்ணுறேன் அந்த வேரியபிள் இமெயிலுக்கு. ஸோ வய மாடல் ஈக்குவல் இமெயில். ஸோ இன்புட் டைப் வந்து இமெயில். ஸோ இந்த ஐடி என் நேம் எங்களுக்கு தேவையில்லை. ஸோ பிளேஸ் கவுண்டர் பண்ணுறேன் இமெயில். அண்ட் இதுக்கு ஒரு பூஸ்டப் கிளாஸை கால் பண்ணுறேன். கிளாஸ் ஹோம் கண்ட்ரோல். ஹோம் கண்ட்ரோல். இதுக்கு ஒரு லேபிள் வந்து போகிறேன். லேபிள் இமெயில். ஸோ இதே விஷயத்தை இன்னொருக்கா போகிறேன். இது வந்து பாஸ்வேர்டுக்கு செட் பண்ணுறேன். பாஸ்வேர்ட். ஸோ இன்புட் டைப் பாஸ்வேர்ட். வந்து பாஸ்வேர்டுக்கு செட் பண்ணுறேன். ஸோ இதே பாஸ்வேர்ட். தென் உங்களுக்கு ஒரு பட்டன் தேவை. ஸோ நான் சேம் இதே கப்பல் பண்ணி போட்டுட்டு ஜஸ்ட் இதுக்குள்ள ஒரு பட்டன் வந்து போடுறேன். ஸோ இதுக்கு வாய கிளிக் ஈக்குவல் டூ லொக்கின். நான் ஆல்ரெடி எங்கே வெளியில் டிஃபைன் பண்ணி இதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லொக்கின். அண்ட் இதில் ஒரு
D1 போகிறேன் 12 போகிறேன் இதில் வந்து நான் எரர் மெசேஜை த்ரோ பண்ண போகிறேன் ஸோ ஒரு ஓகே ஸோ இது டிசைன் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதுக்குரிய ரவுட் ஃபைல் நாங்கள் டிக்ளேர் பண்ண போகிறோம் ஸோ நான் எங்களோட வெப் ஃபைல் வர போகிறேன் ஸோ எங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி என்ன செய்யணும் சொன்னால் ரவுட்டில் வந்து ஸ்லாஷ் இந்த வேறது வந்து எங்களுக்கு அதாவது இந்த டேஷ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் லொக்கின் பண்ணால் யூஸர் போகக்கூடாது நாங்கள் ஸ்லாஷ் வந்து வரும்பொழுது ரெக்டாங்களுக்கு லொக்கின் பிளேட் போகக்கூடாது செய்யும் ஸோ இதை நான் இந்த ரவுட்டை நான் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இதை நான் ரீநேம் பண்ணுறேன் ஹோம் வந்து இருக்கும்போது இதை லொக்கின் ரவுட் நேம் ஓர் ஸ்லாஷ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரைட்டாக லொக்கின் வைக்க போகணும் ஸோ இது எங்கே இருக்குன்னு சொன்னால் உங்களை லொக்கின் கமாண்டில் ஸோ லொக்கின் கிளாஸை வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்லாஷ் இருக்குது உங்களுக்கு லொக்கின் வச்சு போகணும் ஸோ நான் இதை ஆப்டிமைஸ் பண்ணுறப்ப PHP ஆர்டிஷன் ஆப்டிமைஸ் ஸோ இங்கே வந்து ரிக்வெஸ்ட் வந்து அவுட் இல்லாமல் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லொக்கின் பேஜ் வருது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு இந்த டேஷ்போர்ட்டை வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் வந்து ரெஃபர் பண்ண தேவையில்லை அப்படி அதை கொஞ்சம் செப்பரேட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம் பட் நான் இந்த கிரெடென்ஷியலை கொடுத்து லொக்கின் பண்ணும்போது எங்களுக்கு இங்கே நேம் பண்ணுற விஷயம் வந்து இந்த விஷயம் கன்சிடர் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் லொக்கின் மட்டும் வந்துடும் ஸோ இந்த லொக்கின் மட்டும் கொஞ்சம் ஓகே ஸோ இந்த லொக்கின் பட்டன் வந்து டெக்டாக டிசைன் பண்ணுவோம் உங்களை லொக்கின் பிளேட்டில் வந்து மற்றும் ஒரு கிளாஸ் போடுவோம் BTN and BTN success ஸோ இந்த விஷயத்த இதில் பட்டன் ஆட் பண்ணியாச்சு ஸோ இதுன்ற ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறோம் ஸோ ஃபங்க்ஷன் எழுதும்போது நான் என்ன செய்ய இருந்துச்சுன்னா ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் ஸோ லாகின் வந்துருக்குது ஸோ நான் இதில் ஒரு பிரேக் கண்டாக்ட் பண்ணி வரேன் ரைட் இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த க்ரெடென்ஷியலை வச்சு நான் லாகின் செய்ய போகிறேன் ஸோ சோர்ஸுக்கு போவோம் லாகின் ஃபைலுக்கு வந்தாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு யூசர் மாடல் இங்கே தேவைப்படும் ஸோ யூசர் மாடலை கால் பண்ண போகிறேன் ஸோ டேட்டா யூசரை வச்சு வேர் க்ளோஸில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இமெயிலை வச்சு நான் ரெக்கார்டை ஃபைன் பண்ண போகிறேன் ஸோ நான் யூனிக்காக இமெயில் எடிட் பண்ணி அங்கே ஒரு அந்த இமெயில் இடத்துல சிங்கிள் ரெக்கார்ட் தான் இருக்கோம் ஸோ நான் இதில் வேரில் பாஸ் பண்ண போகிறது வந்து இமெயில் ஈக்குவல் திஸ் இமெயில் ஸோ இதை வச்சு இந்த யூசர் மாடலில் இருக்கிற பர்டிகுலராக கொடுக்குற இமெயிலை வச்சு டேட்டா எடுக்க போகிறோம் ஸோ இங்கே வந்து ஒரு இஃப் பண்ணி செக் பண்ண போகிறேன் நான் பேசிக் ஸ்ட்ரக்சரை விளங்கப்படுத்தேன் ஸோ டொலசைன் டேட்டா இருந்துன்னு சொன்னால் யூசர் ஃபவுண்ட் இன்ஸ்டன்ஸ் சொன்னால் இல்லைன்னு சொன்னால் யூசர் நாட் ஃபவுண்ட் ஸோ நான் இங்கே செக் பண்ண போகிறேன் இந்த யூசர் வந்து டேட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம் ஸோ இங்கே இருந்தேன்னு சொன்னால் யூசர் ஃபவுண்ட் ஸோ இந்த யூசரை வந்து திருப்பி இன்னும் செக் பண்ண போகிறோம் அந்த யூசரில் இருக்கிற பாஸ்வேர்ட் வந்து எங்கள்கிட்ட பாஸ்வேர்டுக்கு மெச் ஆகுதான்னு சொல்லி அதாவது தரப்பட்ட பாஸ்வேர்டும் உங்களோட யூசரோட பாஸ்வேர்டும் செக் பண்ண போகிறோம் ஸோ இஃப் வந்து செக் பண்ணுறேன் கேஷ் செக் ஸோ இதில் பாருங்கள் இந்த வேல்யூவும் கேஷ் வேல்யூவும் இருக்காங்க ஸோ வேல்யூன்றது வந்து எங்களோட இன்புட் வேல்யூ ஸோ நாங்கள் அது சொல்கிறோம் திஸ் பாஸ்வேர்ட் தென் நாங்கள் செக் பண்ண போகிற வேல்யூ வந்து இந்த வேல்யூன்னு சொன்னால் இந்த டேட்டாவில் இருக்கிற பாஸ்வேர்ட் ஸோ இது என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட இந்த அதாவது கிவன் பாஸ்வேர்டுன்றது ரிஜிஸ்டர்ட் பாஸ்வேர்டு இருக்கும் இது வந்து டேட்டாஸ் இருக்க பாஸ்வேர்டு செக் பண்ணணும் ஸோ இது வந்து சொன்னால் எங்களுக்கு லாகின் சக்ஸஸ் சொன்னால் லாகின் சைல்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இனி இந்த இதுக்குரிய எரர் மெசேஜை வந்து டிஃபைன் பண்ணுவோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு மெசேஜை டிஃபைன் பண்ணாங்க ஸோ அதில் வந்து this message equal இது பாஸ் பண்ணுறேன்னு வந்து
இன்வெல்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த விஷயத்தை பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்தை நான் காப்பி பண்ணி நான் கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு யூசர் ஃபவுண்ட் ஆகாட்டி இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேணும். அதே நேரம் பாஸ்வேர்ட் தருவாங்க நாங்கள் வந்து டைப் பண்ணாலும் இந்த மெசேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ லொக்கின் சக்ஸஸ் ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரீடைரக்ட் பண்ணணும். ரிட்டர்ன் ரீடைரக்ட் வித் ரவுட் நேம். ரவுட் நேம்ல நாங்கள் பாஸ் பண்ண போகிற பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே ஹோம் ஸ்க்ரீனை கொடுத்துருக்கோம். ஹோம் அங்கே ரவுட் ஃபைலை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் எந்த ரவுட் நேம் கொடுக்க போறீங்கன்னு சொல்லி. ஸோ இந்த விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னால் லொக்கின் கிரெடென்ஷியல் வந்து சரியாக இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆக்சுவலாக லரவலுடைய லொக்கினை வந்து மேக் பண்ணணும். ஸோ நான் இதில் தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு Auth லொக்கின். ஸோ எந்த டேட்டாவை நாங்கள் லொக்கின் பண்ண போகிறோம் விஷயம் நாங்கள் இதை பாஸ் பண்ணோம்னு சொன்னால் லரவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக லொக்கினை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த இதுதான் நாங்கள் யூசர்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த யூசர் மாடல் எடுக்கப்பட்ட டேட்டா இருக்குது. ஸோ இதை நான் என்ன செய்கிறேன், இதை பாஸ் பண்ணி லொக்கின் செய்து வரும். ஸோ இவ்வளோதான் எங்களோட விஷயம். இப்போ லொக்கினுடைய வேலை முடிஞ்சது. ஸோ நான் இதை செக் பண்ணி பார்ப்போம் எங்களுக்கு ப்ராப்பராக லொக்கின் ஆகாது. ஸோ எங்களோட சைட்டுக்கு வரேன், ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து ஆல்ரெடி admin@gmail.com இமெயிலும் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்த பாஸ்வேர்டு வந்து சேவ்டாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து ராங் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன். ஸோ லொக்கின் கொடுக்குறேன். எனக்கு இன்வெலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வருது. நான் இமெயிலை பிள்ளையாக கொடுக்குறேன். ஸோ ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ இமெயில் அட்ரஸ் பிள்ளையாக கொடுக்குறேன். லொக்கின் பண்ணுறேன். எனக்கு இன்வெலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் காட்டுது. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சரியான யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்குறேன். எனக்கு வந்து ஹோம் பேஜ் வந்துடுச்சு. ஸோ இந்த ஹோம் பேஜில் வந்து லொக்கின் பண்ண யூசர் நேமை வந்து நான் இதில் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றி வழியாக கவனிங்க. ஸோ இந்த மாஸ்டர் பிளேட்டே போவோம். மாஸ்டர் பிளேட்டில் ஸோ ஆல்ரெடி அந்த கண்டென்ட் அங்கே டிஸ்பிளே ஆகிக்கொண்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து யூசருடைய நேம் வந்து இதில் டிஸ்பிளே காட்டுறாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி போட்டு ஸோ if user name கிளிக் பண்ணிட்டு நான் இதுக்கு வந்து டிஸ்பிளே பண்ண போறேன். ஜஸ்ட் இந்த விஷயம், அதாவது ஓதனிகேஷன் இருக்கிற யூசர் மாடலுடைய அந்த நேம்ன்றதை நான் டிஸ்பிளே பண்ண சொல்லி இல்லை சோர்ஸ் பண்ணி டேட் ஃபைலில் நாங்கள் எப்போவும் பேஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஸோ நாங்கள் கிளிக் பண்ணி லொக்கின் பண்ணக்கூடிய நேம் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதுதான் எங்களோட பேசிக் லொக்கின் கூடிய விஷயம். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீங்கள் த்ரீ லேயர்லையும் நீங்கள் உங்களுடைய லொக்கின் ஆதென்டிகேஷன் செய்யலாம். அதாவது நாங்கள் இங்கே செய்த லொக்கினில் வந்து இப்போ நாங்கள் இந்த விஷயம் செய்த மாதிரி இதுக்கு அப்புறம் எங்களை ஒரு ஓடிபி அனுப்பி ஓடிபியை வெரிஃபிகேஷன் பண்ணியும் அடுத்த ப்ராசஸ் செய்து கடைசியாக லாஸ்ட்டாக வந்து நாங்கள் அந்த பர்டிகுலர் யூசரை லொக்கின் பண்ணி எங்களோட ரவுட் நேமும் செக் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து தரேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு லொக்கின் பேஸ் தனியாக இருக்க தெரியும். அதாவது இந்த ரெண்டு பிளேட்டுமே எங்களோட லே அவுட் வந்து இதோட கனெக்ட் ஆகாமல் தனியாக லொக்கின் ஸ்க்ரீன் இருந்து லொக்கின் செய்யக்கூடிய மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் செய்து பாருங்கள். இல்லாட்டினா அடுத்த வீடியோஸில் வந்து அதை எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். அதோட வந்து லொக்கினும் லொக் அவுட்டும் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.